பெருமாள் முருகன் சிறுகதைகள். விசுவாசம். வாசிப்பது சந்தீப். மயங்கிக் கிடந்த கல்லின் முகத்தில் சலாரென தண்ணீர் விழுந்தது. கல் திடுக்கிட்டு விழித்து ஆவலாய் உறிஞ்சியது. வயிறு ரொம்பிக் கொஞ்சம் தெளிச்சு வந்ததும் தலையை உயர்த்திப் பார்த்தது. ரங்கன். குருட்டு பருத்தியாய் தாடி மண்டிக் கிடக்கும் முகம். லேசாகக் குனிந்தபடி தண்ணீரை அள்ளி அடித்துக் கொண்டிருந்தார். கல்லுக்கு எதுக்களித்தது. குடிக்க முடியாமல் கதக்கி உமிழ்ந்தது. மடங்காத கால்களை லேசாக வளைத்து முழுக்க குனிந்து உமிழ்ந்த நீரைத் துடைத்தெறிந்தார். சொரசொரத்த முதிய கை மேனியில் சுகமாய்ச் சொரிந்து விடுவது போலப்பட்டது. அப்படியே கண்மூடிக் கிறங்கியது. வேட்டியின் பின்பகுதியை மேலுயர்த்திவிட்டு கோவணம் வெளித்தெரிய அவர் உட்கார்ந்தார். தண்ணீரை உறிஞ்சி உடல் சூட்டை தணித்துக் கொண்டிருந்த கல் இப்போது மிதமான வெப்பத்தை வெளிவிட்டது. அதன் இதம் அவர் பொச்சுக்கூட்டுகளுக்கு தேவையாயிருந்தது. அவரின் மனசை அறிந்தது போல தன் இறுக்கத்தை தளர்த்தி உடலை அகல விரித்து அவருக்கு இடம் கொடுத்தது. கல்லின் பரிவுக்கு பரிசு தருவது போல தடவிக் கொடுத்தார். பாந்தமாக உட்கார்ந்து ஆசுவாசமாக மூச்சுவிட்டார். மிஞ்சியிருந்த குண்டா நீரை எடுத்துக் குடிக்கிற சத்தம் கேட்டது. பின் மெதுவாக அவர் தன் தோப்பறையைத் திறப்பதும் அதன் உள்ளிருந்து வார்களும் ஆணிகளும் சலசலப்பதும் கேட்டன. அவருக்கு முன்னால் 2-3 செருப்புகள் தலை கவிழ்ந்து கிடந்தன. ஒவ்வொன்றாக எடுத்து புரட்டிப் பார்த்தார். அவரின் வழக்கமான நடைமுறை கல்லுக்கு அத்துபடி. இனி அருந்த வார்களைத் தடவித் தடவிப் பார்ப்பார். நிதானமாகத் தைப்பார். கண் நிதானத்தை விட கை நிதானமே அதிகம். வாரத்தில் 1 நாளோ 2 நாட்களோ இது வழக்கம். அந்த நாட்களில்தான் கல் தன் வெம்மை முழுவதையும் தீர்த்துக் கொள்ளும். சொகுசாக நிழலில் கிறங்கிக் கிடக்கும். மெத்துமெத்தென்று ஒத்தடம் கொடுப்பது போல உட்கார்ந்து அசையும்போது உடல்வலியெல்லாம் போய்விட்ட மாதிரியிருக்கும். நீட்டிக் குறுக்கி மூளை முறித்துக் கொள்ளும் வயிறார உண்ணும். பொழுதுக்கு கெக்கலி காட்டிச் சிரிக்கும். கல்லின் சொந்த இடம் கூட அதுவல்ல, 2 காடு தாண்டியிருக்கும் 7 முட்டு ஆழக்கிணறு. அதன் ஆழத்தில் பாதிக்கு மேல் பாறைதான். வேட்டு வைத்து வைத்து தோண்டியதில் எகிரி விழுந்த அதிர்ச்சியில் வாரி மேட்டிலேயே வெகுகாலமாக மூர்ச்சையாய்க் கிடந்தது அது. மெல்ல மெல்ல உணர்வு வந்து மூச்சு விடுகிற நேரம். பெருத்த மழையில் அடித்து வந்த மண்மூடி புதையுண்டு மூச்சு திணறியது. ரங்கனின் கை பட்டது. ஒரு பக்கம் லேசாய்த் தூக்கிப் புரட்டினார். மண்ணை பெயர்த்துக் கொண்டு வேகமாய் வந்தது. செதுக்கி வைத்தது போல வட்டமாய் ஆழமாய் இருந்தது. உட்கார வாட்டமாய் ஆசனம் மாதிரி. கைகளால் 2 தட்டு தட்டி நோட்டம் பார்த்தார். கொஞ்சமும் அசராத கருங்கல். சந்தோஷமாய் இருந்தது. அலாக்காக ஒரே தூக்கில் தோளுக்கு வந்தது. நல்ல வாகுதான். பண்ணையக்காரர் வீட்டு நடைவாசலுக்கு வந்து வலிக்காமல் மெதுவாக இறக்கினார். கோலும் குச்சியுமாய் கிடந்த அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொஞ்சம் மண்ணைத் தூர்த்து கல்லை பொருத்தினார். மண்ணும் குளுகுளுவென்று இதமாய் இருந்தது. சுகமான படுக்கை. பகலில் அடிக்கிற வெயில்தான் தொல்லை. என்றாலும் கிணற்று மேட்டுக் கிடப்பை விட இது எவ்வளவோ மேல். ரங்கனுக்கு இது ஆசனமானதும் எத்தனையோ வசதி. அதன் மேல் தூசு தும்புகள் படிய விடுவதில்லை. வாரம் முழுக்க வெயிலில் காய்ந்து சோர்வடைந்து கிடக்கும் உடலுக்கு உயிர் தண்ணீர் வார்ப்பதும் அவர்தான். கண்களை இடுக்கிக் கொண்டு பண்ணையக்காரர் வீட்டுச் செருப்புகளைத் தைத்துக் கொண்டிருக்கும் அவரைப் பார்க்க இம்சையாயிருந்தது. எந்த நிமிஷத்திலும் ஊசியை விரலில் குத்திக் கொள்வாரோ என்று பயமும் வந்தது. பழக்கத்தின் காரணமாய் கைவசம் தப்பாமல் ஓடியது. அவரின் அசைவுகளுக்கேற்ப தன்னை இலக்கி நிகழ்த்தி இதன் கொடுக்க முற்பட்டது. கூடியவரை தன் சொரசொரத்த நகங்கள் பட்டுவிடாமல் பார்த்துக் கொண்டது. நிமிஷத்திற்கு ஒரு தரம் நிமிர்ந்து வீட்டு நடைவாசலைப் பார்க்கிறார். பண்ணையக்காரிச்சியின் வருகைதான் இல்லை. அவள் வெகுதூரத்தில் வரும்போதே கல் உணர்ந்து கொள்ளும். காலை தொம்தொம் மென்று பதித்து வேக வேகமாக வருவாள். பழைய சோற்றுக் கரைசலை ரங்கனின் குண்டாவில் கொட்டிவிட்டு
அதே வேகத்தோடு போய்விடுவாள். நடைக்கதவு லேசாக அசைந்தது. ஆவலாய் நிமிர்ந்தார். பண்ணையக்காரர் பையன்தான் என்பதை கல் உணர்ந்து கொண்டது. ரங்கனுக்கு ஏமாற்றம். நழுவுகிற ட்ரவுசரை ஒரு கையில் இழுத்து பிடித்துக்கொண்டு இன்னொரு கையில் அருந்த செருப்பொன்றை தூக்கியபடி வந்தான். வழிகிற உளையை உறிஞ்சிக் கொண்டு ரங்கன் முன்னால் போட்டுவிட்டு ஓடிப்போனான். அவன் பண்ணையக்காரருக்கு கடைசி பையன். கல்லுக்கு அவன்தான் ரொம்பவும் பிடித்தமானவன். முதலில் கொஞ்ச நாள் அவனால்தான் தொந்தரவாயிருந்தது. நடுராத்திரியில் எழுந்து வருவான். கூடவே அவன் அம்மாவும். நடைக்கதவருகிலோ வாசலிலோ அவள் நின்று கொள்வாள். அவன் சொடசொடவென்று மண்டிவிட்டுப் போவான். கொஞ்சம் நாளாக வாசல்லையே உற்றையா, தூரப் போய் இர்ரா என்று கத்துகிறாள். அவனும் வாசலை விட்டு நகர்ந்து கல்லுக்கு நேராக வந்து நின்று கொண்டு விடுவான். கிணற்று பம்ப்செட்டில் நீர் விழுவது மாதிரி சடசடவென்று விழும். கல்லுக்கு மூச்சு முட்டும். வெயிலின் அனலை தொழிதொழியாய் உமிழ்ந்துவிட்டு இருளை உறிஞ்சிக் கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும்போது கொஞ்சமும் இடைவெளியின்றி முகத்தில் விழும் மல்லை தாங்க முடியாமல் அப்படியும் இப்படியும் ஆட்டித் தவிக்கும். அவன் அதையெல்லாம் கவனிப்பதே இல்லை. தாக்க கலக்கம் மாறாமல் கண்ணை மூடிக்கொண்டு அடித்துவிட்டு அதே மாதிரி தள்ளாடி நகர்ந்து விடுவான். அது முழுக்க உருண்டோடி மண்ணில் விழும் வரைக்கும் கல்லின் வேதனை சொல்லி மாளாது. உப்புக்கரிப்பு தொண்டைக்குள் இறங்கி அறுக்கும். வாய் முழுக்க நாரும். தூக்கம் முழுதுமாக போய்விடும். கொட்டாவி விட்டுவிட்டு பார்க்கும் கண் மூட முடியாது. சில நாள்தான். அப்புறம் பழகிவிட்டது. நடு இரவில் அவன் வருகிற அரவம் கேட்டால் போதும். கிறக்கத்திலிருந்து லேசாக கண்ணை விழித்துப் பார்க்கும். வாயை அங்காந்து கொள்ளும். வெவெதுப்பான சூட்டில் ஒப்புக்கரித்துக் கொண்டு விழும் மல்லை சுகமாய் உடல் முழுக்க பரவவிட்டுக் கொண்டு மயங்கும். பனியும் குளிரும் போர்த்திக் கிடக்கும் இரவுகளில் அதுபோல ஒரு சுகம் கிடையாது. அதன்பின் அப்படியே கிறங்கிக் கொள்ளும். அடித்துப் போட்டது போல தூக்கம்தான். பொழுது கிளம்பிச் சுள்ளென்று மேனியில் வெயில் உரைக்கும் வரை அதை யாரும் அசைக்க முடியாது. இப்போதெல்லாம் ரங்கனின் வருகை சுட முன்போல கிளர்ச்சி ஊட்டுவதில்லை. ஆனாலும் வெயில் முழுவதையும் தன் முதுகில் தாங்கிக் கொண்டு அவர் குனிந்திருப்பது தனக்காகத்தான் என்றிருந்தது. அருந்தவார்களைத் தைத்து நிமிர்கையில் முதுகில் உருண்டோடும் வியர்வை துளி பட்டு கரித்தது. அவர் முன் அடி ஆசு வைத்து தைத்த தோல் செருப்புகள் இறுகிக் கிடந்தன. சிறு சிறு பழுதுகளை பார்ப்பதற்கும் கூட வலுவில்லை. நடைக்கதவு திறந்தது. பண்ணையக்காரச்சியின் காலடிதான். கரி படிந்த பாத்திரத்தை ஏந்திக் கொண்டு வந்தாள். அனிச்சையாக குண்டாவை எடுத்து நீட்டினார். கல் குதூகலம் கொண்டது. ரங்கன் சோற்றைக் கரைத்து குடித்துவிட்டு நீள் ஏப்பம் விட்டு பசியாறுவதைப் பார்க்க இன்பமாயிருக்கும். அப்போது அவர் சதைகள் முறுவலித்து தெம்பு பெறுவதை உணர வேண்டும். அவற்றின் அழுந்தல் அத்தனை சுகமாக இருக்கும். குண்டாவில் சோறும் தண்ணியுமாய் விழுந்தன. விழுந்த வேகத்தில் நீர்த்தண்ணி திவலைகள் அவர் முகத்தில் அடித்தன. முன்பகுதியை இழுத்து முகத்தை துடைத்துக் கொண்டு கல்லையும் துடைத்தார். கல்லுக்குள் சிலிர் போடியது. சோற்றை ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு மீண்டும் தைக்கத் தொடங்கினார். வயிறு ஒட்டிக் கிடந்தது. என்றாலும் வேலை முடியாமல் குடிக்கக் கூடாது. பழைய சோற்றின் கமகமப்பில் கிறுகிறுத்துக் கிடக்கையில் மண்ணின் அதிர்வு கல்லை தாக்கியது. சரக் சரக் சத்தம். பண்ணையக்காரர்தான் அடக்க ஒடுக்கமாய் கைகளைக் கட்டிக் கொண்டது ரங்கனை பிள்ளை பூச்சியாய் குழைந்தது. கைகளை ஊன்றி மெல்ல எழுந்தார். என்னடா என்பது போல இமை உயர்த்தி ஒரு நோட்டம் விடடார் பண்ணையக்காரர். செருப்பாடா தெக்கர செருப்பு. ஒரு நாளைக்கு வராத தையலு என்னடா தையலு. செஞ்சா ஒழுங்கா செய்யி. இல்லேன்னா பண்ணையத்த உற்று செருப்பை காலோடு உதறி எறிந்தார். மண்ணில் பட்டுத் தெரித்தது. சோற்று குண்டாவுக்குள் விழுந்தது. இன்னொன்று ரங்கனின் முகத்தில் அரைந்து நழுவிக் கல்லின் மேல் விழுந்தது. ஆணிகள் அரைந்த அடி ஆசு கன்னத்தை சிராய்த்திருந்தது.
தடுமாறிச் செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு உட்காரப் போனார். செய், ஒழுங்கா செருப்பு கூட தெக்கத் தெரியாதவனுக்கு ஆசனம் கேக்குதா? பின்பக்கமாய் எகிரி ஓர் உதை விழுந்தது. மின்சாரம் பாய்ந்தது போல நரம்புகள் இழுத்தன. பண்ணையக்காரர்தானோ என்கிற பயத்தில் திரும்பிப் பார்த்தார். கல்லின் முகத்தில் கோபம் பொரிந்தது. பண்ணையக்காரர் வீட்டு உப்பை தின்ற விசுவாசம். தினமணிசுடர், ஆகஸ்ட் 1994. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.